निपीयस्य क्षितिरक्षिणकथास्तथाद्रियन्ते न बुधा सुधामपि नलस्य तच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. வருணன் வந்து இப்போ கடைசியாக அதாவது அக்னி முடித்து யமன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது வருணன் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டுருக்கார். சக்சீட் பண்ணிவிடுவார், ஏன்னா அதை வந்து தலையில் வச்சு கட்டினா மாதிரி இருக்குது அப்படிம்பார். ஸோ அதனால் அத்தியாவதபி ஏன நிபத்தோ ந பிரபு விசலித்தும் பலி விந்தியோ ஆஸ்ருத அவிததா குணபாசா துவாத்ருஷேன விதுஷா துரபாசா. ஏற்கனவே நீ வந்து பிரதிஜை பண்ணியிருக்கிறதுனால எப்படி பலி விந்திய பர்வதம் இவர்கள்லாம் வந்து தாம் ப்ராமிஸ் பண்ணது, அதாவது பிரதிஜை பண்ணதை வந்து மீற முடியலையோ, அந்த பாசத்தினால கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களால் நகரக்கூட முடியலையோ, அது ஒரு செல்ஃப் இம்போஸ்டு இது தானே, ஒரு கமிட்மெண்ட் தானே. அதை வச்சுட்டா அந்த மாதிரி நீனும் ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய வித்வானால் அதை சீக்கிரமாக விளக்கிட முடியுமா அப்படின்னு அவன்கிட்ட வந்து அவனை ப்ரேஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லி, ஏன்னா நீ வந்து பலி விந்திய பர்வதம் அளவுக்கு உன்னால் வந்து பிரதிஜையை நீ வந்து காப்பாற்றுறவன் இல்லையா அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு தலையில் ஐஸும் வச்சு, அதே சமயத்தில் ஒரு நீ கண்டிப்பாக இந்த பிரதிஜையை மீறவே முடியாது, ஏன்னா துவாத்ருஷேன விதுஷா துரபாசா, உன்ன மாதிரி இருக்கிறவாளால் இதை வந்து விளக்கவே முடியாது இல்லையோ அப்படின்னு சொல்லி வருணன் மேலே சொல்லின்னு இருக்கார். அடுத்தது வந்து உன்னுடைய பெரும் கீர்த்தி உனக்கு ஒன்று இருக்குது, அந்த கீர்த்தியை பார்க்கறச்சு இந்த பெண்ணை வந்து உனக்கு வசதியாக போயிட்டாளா என்ன அப்படின்னு வேறு விதமாக அப்ரோச் பண்ணுறார். பிரேயசி ஜித சுதாம்சு முகஸ்ரீஹி யான முஞ்சதி திகந்தகதா அபி பங்கி சங்கம குரங்க திருகர்த்தே அபி திருகர்த்தே கஹ கதர்த்தயதி தாமபி கீர்த்திம். ஸோ தாம் கீர்த்திம் அபி கஹ கதர்த்தயதி. இந்த கதர்த்தயதிங்கிற பதம் எப்படின்னா கு அர்த்தம் கரோதி, கூங்கிறது சேரும் பொழுது குவர்த்தன்னு வரத்துக்கு பதிலாக கதர்த்தன்னு வரும். கூக்கு வந்து கத்த அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டிடியூட் வர்றதுங்கிறதுனால, அதாவது அச்சிபரே இப்போ எப்படி நம்ம கூராஜா கிம் சகா இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது கூங்கிற பதத்திற்கு குமாதா குபுத்திரஹா இது மாதிரி வரும்பொழுது அச்சு பரமாக இருந்தால் அந்த இடத்துல கத்துங்கிறது சப்ஸ்டிடியூட்டாக வந்துடுறது. ஸோ கு அர்த்தா கதர்த்தகான்னு வருது. அப்போ கதர்த்தயதிங்கிறச்சு பிரயோஜனம் இல்லாத தள்ளிடுவான், யார் வந்து ஒரு கீர்த்தியை வந்து இப்போ விளக்கிடுவாங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். இந்த கீர்த்திங்கிறது எப்படின்னா யா திகந்தகதா அப்படி ந முஞ்சதி, எந்த ஒரு கீர்த்தியானது திக்கனுடைய எல்லைக்கு சென்றால் கூட ஒன்றை விடுவதில்லையோ அப்பேற்பட்ட கீர்த்தியை யார் வந்து வேண்டான்னு உதறி தள்ளுவா, இது வேஸ்ட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கதர்த்தயத்தின்னா பிரயோஜனமற்றதாக யார் விளக்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். ஸோ அதில் அந்த கீர்த்திக்கு இன்னும் என்ன ஒரு அட்ஜெக்டிவ்னா எப்பதத்தினால யா கீர்த்திகி இல்லைன்னா யா எந்த ஒருத்தி பிரேயசி ரொம்ப பிடித்தமானதோ, ஜித சுதாம்சு முகஸ்ரீஹி சுதாம்சு பிரமுக ஸ்ரீஹி, சுதாம்சு சந்திரன்லேருந்து ஆரம்பித்து அத்தனை நட்சத்திரங்கள் ஜோதிஷ் ஸ்வரூபங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அதனுடைய ஸ்ரீஹி அழகானது எவரால் வெல்லப்பட்டதோ அப்பேற்பட்ட பிரேயசி தனக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த கீர்த்தி எப்படி இருக்கோ அந்த கீர்த்தியானது திகந்தகதா அபி ந முஞ்சதி, திக்கனுடைய எல்லைக்கு சென்றால் கூட விடுவதில்லையோ அப்பேற்பட்ட தாமபி கீர்த்திம், அந்த கீர்த்தியை கூட பங்கி சங்கம குரங்க திருக் அர்த்தே, யாருடைய சங்கமமானது பங்கி, பங்கின்னா உடைய தகுந்ததாக இருக்கிறது, பங்கஹா அஸ்ய அஸ்தி இது பங்கின்னு வருது. அப்போது நஸ்வரமாக இருக்கக்கூடியது, நான் இட்டர்னல். ஸோ அப்படி ஒரு அழிவை கொண்டதாக இருக்கக்கூடிய சங்கமம் அது என்ன, இந்த பெண்கள் குரங்கதிருக்கு அப்படின்னாலே மான் போன்ற விழியை உடையவளுக்காக
அந்த மான் போன்ற விழி உடையவள்ங்கிறது தமயந்தின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த தமயந்தியினுடைய சங்கமம்ங்கிறது மிகவும் பங்கி, அது உடைய தகுந்ததாக இருக்குது. எப்போ வேணாலும் இட்ஸ் எஃபெமரல். இது ஒன்றும் நமக்கு நிலச்சி நிற்க போகிறது இல்லையே, என்ன சாஸ்வதமாக அது தஞ்சாவூரில் கல்வெட்டா அப்படி இல்லையே. இந்த சங்கமம் உங்களுக்கு எப்போ வேணாலும் உடையக்கூடியதாக இருக்குது. அந்த ஒரு சங்கமத்திற்காக பங்கி சங்கம குரங்க திருக்கு அர்த்தே, உடையத்தகுந்ததாக இருக்கக்கூடிய சங்கமத்தை கொண்ட குரங்க திருக்கு ஒரு பெண்ணிற்காக, அந்த பெண்ணிற்காக திருக்கு அர்த்தே, அந்த பிரயோஜனத்திற்காக இந்த கீர்த்தியை யாராவது விடுவாளா அப்படின்னு இருக்கு. அந்த மேலே இன்னொரு அர்த்தம் எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த பிரேயசிங்கிறத தமயந்திக்கு எடுத்துக்கலாம். சுஜித சுதாம்சு முக ஸ்ரீஹி பிரேயசி, எந்த தமயந்தியானவள் சந்திரனுடைய முக அழகை வென்றவளாக இருக்கிறாளோ, பிரேயசி உனக்கு உகந்தவளாக இருக்கிறாளோ, திகந்தகதா அப்படி நமுஞ்சதி, பின்னாடி வரப்போகிறது ஒரு திக்கினுடைய எல்லைக்கு போனப்போ கூட அவள் உன்னை விடாமல் இருக்கிறாள். ஆனால் அட் சம் பாயிண்ட் அவளுடைய சங்கமம்ங்கிறது பங்கி, அது அழியப்போகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த பெண்ணிற்காக நீ இந்த இப்பேற்பட்ட புகழை நீ விடப்போறியா அப்படின்னு கேட்குற மாதிரியும் எடுத்துக்கலாம். அது டைரெக்டாக உங்களுக்கு இல்லை, அது ஒரு ஸ்லேஷையாக நம்ம எடுத்துக்கலாம். உன்னுடைய பிராணேஸ்வரி பிராணத்து, அதாவது தமயந்தி, இங்கே ஸ்லேஷ சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. பட் உனக்கு ரொம்ப பிடித்தமானவளாகவும் இருக்கா, அந்த சந்திரனுடைய முகத்தின் அழகை காட்டிலும் அழகானவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஏவம் விதா யா கீர்த்திகின்னுட்டு கீர்த்திக்கு தான் ஆக்சுவலி போகிறது. ஆனால் தமயந்தியை சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அது ஒரு சும்மா ஒரு வேடிக்கையாக இருக்குது இந்த இடத்துல. கலிப்பிரபவாத்து பங்கி சங்கமத்துவம் பைன்யாக சூச்சிதம். அந்த பங்கி சங்கமங்கிறது கலியனுடைய பிரபாவத்தினால பின்னாடி தமயந்தியை விட்டுட்டு போக போறா. அந்த தமயந்திக்காக நீ இப்போ வரக்கூடிய கீர்த்தியை நீ உதறி தள்ளுறியே, எங்களுக்கு நீ தௌத்தியம் பண்ணுறதுனால என்ன ஒரு புகழை அடைய போறியோ அந்த புகழை நீ போய் இப்போ உதறாத, இப்போ தள்ளிடாத அப்படின்னு சொல்கிறார். சரியா? இந்த இடத்துல ஒன்றும் பெருசாக அலங்காரம் என்ன, குரங்க திருக் அபேட்சையா கீர்த்தேகே ஆதிக்க வர்ணனாது வத்திரேக்கம். அதுக்கப்புறம் இந்த கீர்த்திக்கும் பெண்ணிற்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு லைன் விசேஷண சாமியமாக அமையிறது இல்லையா. அந்த குரங்க திருக் அர்த்தே தாமபி கீர்த்திம்ங்கிறச்சு அந்த முந்தின ஸ்லோகத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கும் அந்த தாமங்கிறச்சு அந்த அவிதத்தா குணபாஷகான்னு சொல்கிறாரோ இல்லையோ, அதாவது பிரதிஜா காப்பாற்றுறதுங்கிற ஒரு கீர்த்தியை நீ உதறி தள்ளாத. அப்போ இந்த பங்கி குரங்க திருக் அர்த்தேங்கிறது இந்த ஃபஸ்ட்டு லைன் கீர்த்திக்கும் போகிறது, இந்த குரங்க திருக் அர்த்தத்துக்கும் போகிறது, ரெண்டுக்குமே அமையிற மாதிரி வருது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த பெண்ணனுடைய கண்ணுக்கு எப்படி போகிறது? ஸோ எந்த தமயந்தியானவள் உனக்கு ரொம்ப பிரியமானவளோ பிரேயசி, எந்த தமயந்தியானவள் சந்திரனுடைய அழகை வென்றவளோ, யாரும் உன் கூடவே திகந்தம் வரையில் வருகிறாளோ, அப்பேற்பட்ட பெண்ணினுடைய சங்கமமானது நஸ்வரமாக அமையப்போகிறது. ஸோ பங்கி சங்கம குரங்க திருக்கு ததர்த்தே, அந்த பெண்ணிற்காக தாமபி கீர்த்தி, இந்த பிரதிஜாவை காப்பாத்தினோங்கிற கீர்த்தியை நீ கஹ கதர்த்தயதி, எவன் அதை பிரயோஜனம் இல்லாத அதை நினைப்பான், இந்த மாதிரி ஒரு பெண்ணிற்காக அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது கீர்த்திக்கு அதை சொல்லும் பொழுது உனக்கு ரொம்ப பிடிச்சமானது கீர்த்தி. இந்த கீர்த்திங்கிறது வெண்மையாக சொல்கிறோம் காவிய உலகத்தில். அப்போ வெண்மைக்கு பேர் போனது சந்திரன் தாரகைகள் முதலியவைகள். ஸோ சந்திரன் முதலிய முகங்கிறச்சு அங்கே பிரமுகன்னு எடுத்துக்கணும். சந்திரன்லேருந்து ஆரம்பித்து சகலவிதமான ஜோதிர்ஸ்வரூபங்களினுடைய ஸ்ரீஹி அழகை வென்றதாக இருக்கும் இந்த கீர்த்தி. திகந்தகதா அப்படின்னு முஞ்சத்திங்கிறச்சு எல்லா திக்குகளிலும் பரவி இருக்கக்கூடியது, திக் வியாபியாக இருக்கக்கூடியது இந்த கீர்த்தி. இந்த கீர்த்தியை நீ எதுக்காக பிரயோஜனம் இல்லாததுன்னு எவன் விளக்குவான் அப்படின்னு கேட்குறான்.
ஊட்டி வந்துருதா. ஸோ அப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த குரங்க திருக்குக்கும் போகிறது கீர்த்திக்கும் போகிறதுங்கிறதுனால ஸ்லேஷ ஆர் அதை வந்து சமாசோக்தின்னு எடுத்துக்கலாம். சரி, பிரேயசி சரியா இருக்கா? பிரேயசி ஜித சுதாம்சு முகஸ்ரீஹி யானமுஞ்சதி திகந்தகதா அபி பங்கி சங்கம குரங்க திருகர்த்தே கதர்த்தயதி தாமபி கீர்த்திம். அடுத்தது யான்வரான் பிரதி பரே அர்த்தயிதாரஹ தேயபி யம் வயம் அஹோ சபுனஸ்த்வாம் நைவ நஹ் கலு மனோரத மாத்திரம் சூரபூரய திசோபி யசோபிஹி. ஹே சூர, நலனை பார்த்து இப்போ வருணன் சொல்கிறார், திசா அப்படி இந்த எல்லா திக்குகளையும் யசோபிஹி பூரைய உன்னுடைய கீர்த்தியினால் நீ வந்து பூர்த்தி செய்ய அப்படின்னு சொல்கிறார். அதில் வந்து என்ன ஒரு எண்ணத்தினால கீர்த்தி வரப்போகிறது இவனுக்கு? அஹோ பரே வயம் யான் பிரதி அர்த்தயிதாரஹ பரே வரம் பிரதி யானு அர்த்தயிதாரஹ வயம் இல்லை. ஸோ பரே மற்றவர்கள் பொதுவாக ஜனங்கள் எல்லாரும் தேவர்களை பார்த்து யாச்சிப்பார். அதே தேவர்கள் உன்னை பார்த்து யாச்சிக்கிறார்கள். நீ எங்களுடைய மனோரதத்தை மாத்திரம் பூர்த்தி பண்ணக்கூடாது, நீ வந்து எங்கள் மனோரதத்தையும் பூர்த்தி பண்ணி இந்த திக்குகளையும் உன்னுடைய யசஸை வச்சுட்டு பூர்த்தி பண்ணு. சாதாரண ஸ்லோகம். இந்த பதங்களை தான் நம்ம வந்து கோக்கறதுல இருக்குது. ஏன்னா மேலே கீழே பிடிச்சி இழுத்து ஸ்லோகே அதிருஷ்டம் பதம் இழுக்கிறது அதெல்லாம் இருக்குது இதில், அவ்வளோதான். ஸோ பரே மற்றவர்கள் வரம் பிரதி ஒரு வரத்தை குறித்து ஒரு வரம் வேண்டும் என்பதற்காக யான் அர்த்தயிதாரஹா எவர்களை குறித்து பரே அர்த்தயிதாரஹா பவந்தி யாரிடமிருந்து வரத்தை வாங்குகிறார்களோ வரத்தை யாச்சிப்பவர்களாக ஆகுகிறார்களோ. ஏன்னா அர்த்தயிதிங்கிறது இந்த டபுள் இது வரலாம், அதாவது த்விகர்மகமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக வரம் பிரதி யானு அப்படிங்கிறச்சு ஏபியா எவர்களிடமிருந்து வரத்தை குறித்து ஆர் வரத்தை குறித்து எவர்களிடம் யாச்சிக்கிறார்களோ யாச்சனை செய்பவர்களாக ஆகிறார்களோ பரே மற்றவர்கள். அப்போ இங்கே என்ன மற்றவர்களுங்கிறச்சு பொதுஜனங்கள் சாமானிய ஜனாக வரத்திற்காக வரம் பிரதி யான் எந்த எங்களை அர்த்தயிதாரக கேட்கிறார்களோ தே வயம் அந்த அப்பேற்பட்ட நாங்கள், அதாவது எங்கள்கிட்ட வந்து கேட்குறவா இருக்காளே அப்பேற்பட்ட நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்? தே வயம் அப்படி யம் புனகா எந்த ஒரு வரத்தை குறித்து துவாம் அர்த்தயிதாரஹா. அதுதான் இங்கே யம் வயம் அஹோ சபுனஹா துவாம். இந்த இடத்துல வந்து அப்படியே என்னவோ மிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். இத்தனை ஒரு சர்வநாம சப்தத்தை போட்டு அவளும் தே அப்பி யம் வயம் அஹோ புனஹா துவாம்னுட்டு அஸ்மத் சப்தம் யுஸ்மத் சப்தம் சர்வநாம சப்தம் எல்லாத்தையும் ஒரே லைனில் போட்டார். இப்போ அதை தான் கோக்கணுமே நம்ம. ஸோ அதனால் தே வயம் அப்பி அந்த நாங்களும் யம் பிரதி அப்போ முந்தின லைனில் இருக்கக்கூடிய அந்த வரத்தை இங்கே வந்து எடுத்துக்கணும். அந்த வரத்தை குறித்து புனகா துவாம் மறுபடியும் உன்னை நாங்கள் கேட்பவர்களாக ஆகிறோம். அடிதா. ஸோ செகண்ட் லைனில் இப்போ என்ன ஆயிடுறது? சஹா துவம் அப்பேற்பட்ட நீ இங்கே இருக்குது. இந்த சஹா துவம் அந்த துவம்ங்கிறது இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும். துவாமுன்னு முடிச்சதுனால அந்த சஹாக்கு துவம்னுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ அப்பேற்பட்ட நீ நளன் நகா எங்களுடைய மனோமாத்திரம் நைவ கலு மனோரத மாத்திரம் எங்களுடைய ஒரு ஆசையை மாத்திரம் நீ பண்ணலை, இந்த திக்குகளையும் உன்னுடைய யசஸ்னால புகழ்னால நீ பூர்த்தி செய். அதனால நைவகலு பூரையான்னா எங்கள் மனோரதத்தையும் பூர்த்தி பண்ணி இந்த திக்குகளையும் நீ வந்து பரப்பு, உன்னுடைய புகழை பரப்பு அப்படின்னு சொல்லிடு. சரியா? இந்த இடத்துல வந்து சார அலங்காரகான்னுட்டு ஒரு அலங்காரம், அதாவது கோர்வையாக வரக்கூடிய அலங்காரம். அது மற்றவர்களை காட்டிலும் தேவர்கள் வசத்தி, பர அபேட்சையா தேவானாம் உத்கிருஷ்டத்துவம், அதுக்கப்புறம் தேவாபேட்சையா நலசிய உத்கிருஷ்டத்துவம், இப்படி வந்து உத்தரோத்தர உத்கர்ஷ வர்ணனாது சாரஹா நாம அலங்காரா. இந்த இடத்துல யான்வரம் பிரதி பரே அர்த்தயிதாரஹ தேபி யம் வயம் அஹோ ச புனஸ்த்வாம் நைவன கலு மனோரத மாத்திரம் சூரபூரய திசோபி யசோபிஹி. ஏட்டா அடுத்தது அர்த்திதாம் துவயி கதேஷு சுரேஷு ம்லானதான ஜனிஜ
உரு யசஸ்ரீஹி தானஜ நிஜ உரு யசஸ்ரீஹி அத்ய பாண்டு ககனம் சுரசாகி கேவலேன குசுமேன விதத்தாம். ஸ்வர்க்கம் வரையில் உன்னுடைய புகழ் வந்து பரவட்டும்ங்கிறார். எல்லா திக்குகளிலும் பரவட்டும். திகந்தகதாபி கீர்த்திம் கஹா கதர்த்தயதி. எவன் வந்து திக்கினுடைய எல்லை வரையில் செல்லக்கூடிய அந்த கீர்த்தியை வந்து உதறி தள்ளுவான் அப்படின்னு கேட்டுட்டோம். ஆகையினால இந்த திக்குகளிலெல்லாம் உன்னுடைய புகழை நீ பரப்பு. நீ பரப்புவதனால இப்போ என்ன ஆயிடுத்து, ஸ்வர்க்கம் வரையில் உன்னுடைய புகழ் போகிறது. இந்த கல்பத்தருன்னு ஒன்று இருக்கே, அந்த கல்பத்தருவுக்கு என்ன ஆயிடுத்துன்னா அது வந்து தன்னுடைய கீர்த்தியினால ஆகாசத்தை வந்து இது பண்ணாது, வெள்ளையாக்காது. அது வெறும் புஷ்பத்தினால தான் இப்போ வெள்ளையாக்க போகிறது. ஏன்னா அந்த கல்பத்தருவுக்கு வந்து தான் கொடைவள்ளல்னு அதுக்கு ஒரு பெரிய ஒரு புகழ் இருந்தது இத்தனை நாள் வரையில். அதனால தான் ஆகாசம் வெள்ளையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆகாசம் வெள்ளையாக போகிறது எதனாலன்னா உன்னுடைய ஒரு யசஸ்ரீ தான் வந்து ஆகாசத்தை வெள்ளையாக்க போகிறது. இந்த கல்பத்தருவனுடைய இப்போ பிரயோஜனம் என்ன, அது வெறும் புஷ்பத்தினால தான் எல்லாத்தையும் வெள்ளையாக்க போகிறது. ஸோ அதனுடைய புஷ்பங்கள் வெள்ளையாக இருக்குது. அதை வச்சுட்டு தான் அது வந்து இப்போ ஆகாசத்தை பண்ண முடியுமே தவிர அதை விட ஒரு பெரிய ஒரு புகழானது உன்னுடைய புகழாயிடும். அதுதான் ஆகாசத்தை வெள்ளையாக்க போகிறது. சரியா? அர்த்திதாம் அத்ய இன்றைக்கு சுரேஷு துவயி அர்த்திதாம் கதேஷு சத்சு. தேவர்களானவர்கள் துவயி உன்னிடத்தில் அர்த்திதாம் யாச்சகனாக இருக்கும் தன்மையை அடைந்து விட்டார்கள் என்ற பொழுது சுரசாக்கி தேவர்களுடைய அந்த சாக்கின விருட்சம், தேவ விருட்சமான கல்பக விருட்சம், அந்த கல்பக விருட்சம் இப்போ என்ன ஆயிடுத்துன்னா கேவலேன வெறும்ன குசுமேன புஷ்பத்தினால் ககனம் ஆகாசத்தை பாண்டு விதத்தாம் வெள்ளையாக ஆக்கட்டும். அந்த சுரசாக்கிக்கு அட்ஜெக்டிவ் என்ன போடுறாருன்னா ம்லான தானஜ நிஜ உரு யசஸ்ரீஹி. அதனுடைய புகழும் இருக்கு. ஆனால் இந்த நலனுடைய யசஸ்ரீ அங்கே வந்துருத்து. நிஜ உரு யசஸ்ரீஹி. நிஜ உன்னுடைய, அதாவது நலனுடைய, உரு பகு பெரும் புகழின் அழகினால் இதுக்கு என்ன ஆயிடுத்துன்னா ம்லானம், அப்படியே அதனுடைய புகழ் மங்கி போயிடுத்தான். அதனால வெள்ளையாக்க முடியலை, அந்த புகழ் மங்கி விட்டதுனால. ஸோ ம்லான மங்கின ஒரு யசஸ் புகழை உடையது. இப்போ எதனால் அந்த ஃபேடிங் ஆயிடுத்து, ம்லானி எதனால் இதுக்கு அப்படின்னா தானஜ நீ எங்களுக்கு இந்த தானம் கொடுப்பதனால், அதாவது பிரதிஜைங்கிற ஒரு தானம் அதை சொல்கிறார். அந்த தானஜ தானத்தினால் ஏற்படுகின்ற நிஜ தன்னுடைய உரு யசஸ்ரீஹி, உர அல்ல உரு யசஸ்ரீஹி பெரும் புகழின் அழகு ம்லானம் யாருடைய ஒரு ஆக்சுவலி இங்கே வந்து நிஜங்கிறது அந்த இதோடது தான் நினைக்கிறேன். வினஷ்டா நிஜான தன்னுடையது தான் இங்கே அர்த்தம். ஸோ நலனுடையதுன்னு எடுத்துக்கூடாது. ம்லா இல்லைன்னா இப்போ பௌரிகில் சரியாக வரலையேன்னு பார்க்குறேன். ஒட்டலில் யாருக்கு ஒட்டும் அது. ஸோ ம்லான நாசம் அடைந்த, ஆல்மோஸ்ட் நாசம் அடைஞ்ச தானஜா தானத்தினால் ஏற்பட்ட, அதாவது அந்த கல்பத்தரு வந்து எல்லாருக்கும் கேட்டவாளுக்கெல்லாம் கொடுத்ததுனால வந்த தன்னுடைய உரு யசஸ்ரீஹி பெரும் கீர்த்தி எனும் அழகை கொண்டதாக இருக்கும் அந்த சுரசாக்கி கல்பத்தரு விருட்சமானது இப்பொழுது வெறும் புஷ்பத்தினால்தான் ஆகாசத்தை பிரகாசிக்கிறது. சரியா? அது ஏன் வாடித்து அப்படின்னா அந்த வாட்டம் வந்து இட் இஸ் பிகாஸ் நளன் இப்போ வந்து ஒரு பெரும் காரியத்தை செய்து அவனுக்கு இன்னும் மிகப்பெரிய யசஸ் வரப்போகிறதுங்கிறதுனால அந்த சுரசாக்கி கல்பத்தருவனுடைய யசஸானது அப்படியே மங்கி போயிடுத்து. அதனால அந்த ம்லானாங்கிறது யசஸ்ரீஹிக்கு அட்ஜெக்டிவாக எடுத்து ம்லானா யசஸ்ரீஹி யஸ்ய சஹா அப்படின்னு சுரசாக்கிக்கு அது அட்ஜெக்டிவாக போகிறது. சரியா? கல்பத்தரு அசூயெல்லாம் ஒன்றும் படலை, இல்லை அப்படிலாம் இல்லை, வெறும் அது வாடி போயிடுது அவ்வளோதான். அதனுடைய புகழ் வந்து இங்கே மங்கி, இப்போ ஒரு பிரைட்டர் ஒயிட் வந்ததுன்னா இதனுடைய ஒயிட்டு குறைஞ்சி போயிடுமோ இல்லையோ. இந்த பழைய ஒயிட் வாஷ்டாக இருக்கக்கூடிய வாலில் புதுசாக ஃப்ரெஷ் பெயிண்ட் அப்ளை ஆகிச்சா என்ன ஆகும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது முந்தினது இன்னும் மங்கி மாற மாதிரி இருக்குது.
இந்த இடத்துல வந்து அதிசயோக்தி. ஏன்னா இப்போ என்ன நலனுடைய புகழ் இருந்தால் கூட கல்பத்தருவனுடைய புகழ் ஒன்றும் வந்து ஒரு வாட போகிறதில்ல, அதனுடைய புகழ் அழகுங்கிறது வாட போகிறதில்ல. ஸோ ம்லானத்வ அசம்பந்தே அப்படி சம்பந்தோக்தி, அது ஒன்று. அதுக்கப்புறம் கேவலம் குசுமேன ககனம் பாண்டு விதத்தாமுங்கிறதுக்கு ஹேத்துவாக அந்த ம்லான தானஜ அப்படிங்கிற ஒரு பதம் வரதுனால பதார்த்த ஹேத்துக்கம் காவிலிங்கம். சரியா? அர்த்திதாம் தொயி கதேஷு சுரேஷு ம்லானதானஜ நிஜ உரு யசஸ்ரீஹி அத்ய பாண்டு ககனம் சுரசாக்கி கேவலேன குசுமேன விதத்தாம். அடுத்தது பிரவசதே பரதார்ஜுன வைன்யவத் ஸ்மிருதி திருதோபி நல त्वम् अभीष्टदः स्वगमन अफलतं यदि शङ्कसे तद् अफलं निखिलं खलु मङ्गलम्. तन् निखिलं मङ्गलम् अफलं खलु. இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட். இப்போ அடுத்த ஸ்லோகம் இதை காமிச்சுடுறேன். இது வந்து சாஸ்திரத்தில் இருக்கோ இல்லை பிராத்தஸ்மரண ஸ்லோகங்களில் இருக்குது. இது என்ன அர்த்தம்னா, வைன்யம் பிருதும் ஹைஹயம் அர்ஜுனம் ச शाकुन्तलेयं भरतं नलञ्च एतान् नृपान् यस्मरति प्रयाणे तस्यार्थ सिद्धिः पुनरागमनश्च. பிரயாண காலத்தில் 3 பேரை நம்ம நினச்சிக்கணுமா? ஏன் நினச்சிக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஆனால் இப்படி இருக்குது. ஏதான் இருப்பான் யா ஸ்மரதி பிரயாணே, யார் வந்து பிரயாணம் போகும் பொழுது இந்த அரசர்களை நினச்சிக்கிறாளோ அவனுடைய அர்த்த சித்தி ஏற்படுறது அவனுக்கு. அதாவது அர்த்தங்கிறச்சு இந்த இடத்துல பைசான்னு எடுத்துக்காத, எந்த பிரயோஜனத்திற்காக அந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறானோ அந்த பிரயாண சித்திங்கிறது, அந்த பிரயோஜனத்தினுடைய சித்தி ஏற்படுறது அவனுக்கு. புனராகமஸ்ச, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அவன் திரும்பியும் வரக்கூடும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வைன்யம் பிருதும், பிருது மகாராஜாவுடைய அப்பா பேர் வேணன். ஸோ வேணனுடைய பிள்ளை, வேணஸ்ய அபத்தியம் புமான் வைன்யகா. ஸோ வைன்யனாக இருக்கக்கூடிய பிருது. ஹைஹயம் அர்ஜுனம், அர்ஜுனனாலே நமக்கு வந்து பல அர்ஜுனர்கள் இருக்கா இல்லையா? அதில் வந்து இங்கே ஹைஹய நாட்டு அரசன்னா கார்த்தவீரிய அர்ஜுனனை சொல்கிறது. ஷாகுந்தலேயம் பரதம், சகுந்தலாவனுடைய பிள்ளையான பரதன் நலம். நலஞ்ச யஹா ஸ்மரதி, இந்த அரசர்களை எவன் ஒருவன் பிரயாணத்தின் போது நினைக்கிறானோ அவர்களுக்கு அர்த்த சித்தியும் புனராகமஹா, மறுபடியும் வருவதுங்கிறது சித்திக்கிறது அப்படின்னு இருக்கு. இதை தான் சொன்னேன். அந்த கல்ப வேதம், அதாவது தேவர்களினுடைய டைம் ஃப்ரேம் எப்படி, அவர்கள் எதெல்லாம் வந்து பார்த்துருக்கா, தே ஹவ் பீன் விட்னஸ் ஆஃப் சோ மெனி யுகம் இல்லையா, எத்தனையோ யுகங்களினுடைய விட்னஸாக இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் இது ஃபிட் ஆகும். அதுக்கு சொல்கிறார் பிரவசத்தே பரத அர்ஜுன வைன்யவத்து. பரதன் இப்போ இந்த ப்ராபப்ளி இந்த இடத்துல வந்து ஒன்றை நினச்சிக்கிறவனுக்கு அபீஷ்டம் கிடைக்கும்ங்கிறது இருக்குது, வாஸ்தவந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறா. ஸோ என்ன, பரதனை நினச்சிக்கணும், அர்ஜுனன் அதாவது கார்த்தவீரிய அர்ஜுனனை நினச்சிக்கணும், வைன்ய பிருது இவர்களை போல் ஹே நல பிரவசத்தே துவம் அபி அபீஷ்டதா ஸ்மிருதி திருதா துவம் அபி, மனதில் நினைக்கப்பட்டவனான நீயும் அபீஷ்டதா விருப்பத்தை கொடுப்பவனாக ஆகிறாய். அதாவது அர்த்த சித்தி ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கிறது இருக்குமே எனில் ஸ்வகமன அபலதாம் சங்கசே. நீ இப்போ என்ன உனக்கு பயம் வருது, நான் இங்கேருந்து போய் அவள்கிட்ட நான் எப்படி என் மனசில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு குப்தி தானே, அவன் என்ன சொல்கிறான், என்னால் வந்து என்னுடைய மனசில் இருக்கிறதையே என்னால் ரகசியமாக வச்சுக்க முடியல, உன்னோடது வேற நான் ரகசியமாக வச்சுட்டு போய் உங்களுடைய காரியத்தை நான் சாதிக்கணுங்கிறேள், அவள் வேற அதுக்கு ஒத்துக்கணுங்கிறேள். ஒருவேளை அவன் என்னை பார்த்த மாத்திரத்தில் அவள் வந்து முகம் கொடுத்தே பேசலைன்னா நான் என்ன பண்ணுறது? இத்தனை டவுட்டோட தானே அவன் வந்து பேசினான் நலன். அது எல்லாத்தையும் இங்கே மனசில் வச்சுட்டு வரணும்னு சொல்கிறார். ஸ்வகமன அபலதாம் யதி சங்கசே பரதார்ஜுன வைன்யவத் ஸ்மிருதி திருதா அபி பிரவசத்தே அபீஷ்டதா துவம். அவனுக்கு இவ்வளவு அட்ஜெக்டிவ். வெளியூர் போகிறவெல்லாம் ஒன்றை வந்து பரதன் மாதிரியும் கார்த்தவீரிய அர்ஜுனன் மாதிரியும் பிருது மாதிரியும் மனசில் வச்சுண்டு அவர்களுக்கெல்லாம் நல்லதை கொடுக்கக்கூடிய நீ
உன்னுடைய கமனத்தினுடைய ஒரு ஒரு சித்தி ஏற்படலைன்னு நீ வந்து பயப்பட்டேன்னா அப்போ எல்லா மங்களமுமே உனக்கு வந்து அபலமாக தானே முடியும். அது எப்படி அப்படிங்கிற நீயே இப்படி நினைக்கலாமா? அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறேன். ஸோ ஸ்வகமன அபலதாம் எதி சங்கசே துவமேவ எதி சங்கசே. நீ மற்றவனுடைய ஒரு ஒரு பிரயாண சித்திக்காக ஒன்றை நினச்சிக்கிறா மற்றவர்கள்லாம். அப்பேற்பட்ட நீயே உன்னுடைய பிரயாணத்தினுடைய சித்தியை நீ வந்து பிலீவ் பண்ணலன்னா, அது மேலே உனக்கு விசுவாசம் இல்லைன்னா, எதி ஸ்வகமன அபலதாம் அதனுடைய வீண் போகும் தன்மையை நீ வந்து சந்தேகித்தாயே எனில் தது அப்பொழுது தர்ஹி நிகிலம் மங்களம் என்னென்னலாம் மங்களகரமான விஷயங்கள் நடக்கணுமோ அது எல்லாமே வந்து விபலமாக தானே முடியும். ஏன்னா நீ ஏன்னா உன் பேரில் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு லாஜிக் பேசுகிறார். புரியுறதா அந்த இடம்? பிரவசத்தே பரதார்ஜுன வைன்யவது ஸ்மிருதி திருத்தோப்பி நல துவம் அபீஷ்டதா ஸ்வகமன அபலதாம் யதி சங்கசே தது அபலம் நிகிலம் கலு மங்களம். எல்லாமே வேஸ்ட்டு தானே, பிரயாணமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லையேங்கிறார் வருணன். இப்போ கடைசி 3 ஸ்லோகத்தில் உங்களுக்கு வந்து மீட்டர் மாறுறது. இந்த இடத்துல இது வந்து சார்தூல விக்ரீடிதம். இஷ்டிம் சொல்லுமா? இதுவா இது வரைக்கும் இதெல்லாம் ஸ்வாகதா தானே இல்லையே? இது ஸ்வாகதம் இல்லையோ? ஸ்வாகதேதி ஃபர்ஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கணும் இல்ல? ஏன்னா நம்ம பிரவசத்தே அப்படின்னு ஆமா லகு லகு வராம இருக்கு. ஆமா 3 லகு வந்துருது. அது மாதிரி இருக்கு. இட்ஸ் குவைட் சிமிலர். ஆனா இல்ல பிரவசத்தே ஸ்வகமனா பலதாம் ஸ்வாகதா வராது இந்த இடத்துல. திருத்த விலம்பிதம். ஆமா திருத விலம்பிதமஹோ. ஆமா திருத விலம்பிதமஹோ தரதா என்ன ஸ்லோகம் இருக்காங்க இந்த திருத விலம்பிதம் எங்கேயோ இப்போ படிச்சோமே ஒரு ஒரு திருத விலம்பிதம் நிறைய வந்தது. உங்களோடது இருக்குல்ல ஆண்டி? எனக்கு மறந்து போயிடுச்சா? வச்சிருவேன். சொன்னேனே திருத விலம்பிதமாக ஒரு திருத விலம்பிதம் சந்தஹைன் போட்டிருக்கேன். இருக்கா? ஓகே இதுதான் இனிமே இந்த லட்சணம். ஒரு ஏதோ பழசு ஒரு கிருஷ்ணர் மேல ஒன்னு எழுதினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கடைசி இது மாறலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் எங்க அந்த ஒரு ஸ்லோகம் ஒன்று எழுதியிருக்கேன் நான். திருத விலம்பித்தம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ சொன்னோன்னே பார்க்குறேன். நான் கிடைச்சதுன்னா நான் அப்புறம் எனக்கு அப்படிதான் அந்த ஒரு சந்தஸ் இருக்குன்னு இப்போதான் எனக்கு மறந்து போயிடுத்தது. பார்க்குறேன், தேடுறேன், கிடச்சதுன்னா நான் போடுறேன் குரூப்பில். பிரவசத்தே பரதார்ஜுன வைன்யவது ஸ்மிருதி திருத்தோப்பி நல त्वदभीष्टतः ஸ்வகமனாபலதாம் யதி சங்கசே ததபலம். ஆமாம் 3 லகு வந்துட்டே இருக்கே. ததபலம் நிகிலம் கலு மங்களம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும், அதுக்கப்புறம் மெதுவாக போகும் ரிதம். சரி, இது சார்தூல விக்ரீடிதம். ஈஷ்டிம் நஃப் பிரதி தே பிரதிஸ்ருதிரபூத்யாத்ய ஸ்வராஹ்லாதினி தர்மார்த்தா சிருஜ தாம் ஸ்ருதி பிரதிபட்டி கிருத்யான்விதாख्यापदाம் त्वत्कीर्तिः पुनति पुनस्त्रिभुवनं शुभ्राद्वयादेशनात् द्रव्याणां शीति पीत लोहित हरित नामान्वयं लुम्पतु. இது இப்போ ஸ்லேஷம் இந்த இடத்துல 2 அர்த்தம் வரப்போகிறது. ஒன்று வந்து இஷ்டி, அந்த இஷ்டிங்கிற பதத்துக்கு தான் உங்களுக்கு 2 அர்த்தம் இங்கே. இஷ்டிங்கிறச்சு யாகம்னு ஒரு அர்த்தம், இச்சான்னு ஒரு அர்த்தம். ஸோ இஷுங்கிற தாத்துலேருந்து வரலாம் அல்லது யஜத்தைங்கிறதுலேருந்து வரலாம். ஸோ இங்கே வந்து இஷ்டி அப்படின்னாலே நஹா இஷ்டிம், எங்களுடைய எங்களை குறித்து, எங்களுக்கு யாகத்தை குறித்துன்னு இருக்கலாம், இல்லைன்னா எங்களுடைய இச்சையை குறித்து. மேலோட்டமான அர்த்தம் வந்து இச்சையை குறித்துங்கிறது தான் இங்கே அர்த்தமே.
சில சமயம் பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷம் சொல்லலாம் அந்த இடத்துல. ஆனால் ஸ்ருதி பிரதிபட்டின்னு வந்ததுனால அந்த இடத்துல சப்தசக்தி மூலத்வனி சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து பேசிக்காக இதை வந்து ஸ்லேஷைன்னு எடுத்துன்றது. ஸோ அத்ய இன்னைக்கு நஹா இஷ்டிம் பிரதி, அத்ய இங்கே இருக்குது, அத்ய நஹா இஷ்டிம் பிரதி எங்களுடைய ஆசையை குறித்து ஒன்று யாத்தே தர்மார்த்தா பிரதிஸ்ருதி அபூத், அதாவது நீ என்ன ஒரு ஆணை செய்தாயோ, எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக என்ன ஒரு பிரதிஜ்ஞா நீ செய்தாயோ, அதாவது அது என்ன அதிகாம் அப்படின்னுட்டு ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, முன்னாடி ஜீவிதாவதி கிமப்பி அதிகம் வா அப்படின்னுட்டு நலன் சொன்னார். அந்த ஒரு பிரதிஜ்ஞையை இந்த இடத்துல பிரதிஸ்ருதி அப்படின்னு எடுத்துக்கணும். பிரதிஸ்ருத்தினாலே எக்கோன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதாவது இந்த பிரதித்வனி இருக்குது இல்லையா, அந்த வந்து எதிரொலிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பிரதிஸ்ருதிங்கிறச்சு பிரதிஜ்ஞாங்கிற அர்த்தத்தில் முதல்ல எடுத்துப்போம். ஏன்னா இச்சைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம சொல்லிகிட்டே வந்துடுவோம். ஸோ நஹா எங்களுடைய இஷ்டம் ஆகாங்ஷிதம், இஷ்டிம் ஆகாங்ஷிதம் என்ன எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கோ அதை குறித்து ஸ்வர ஆஹ்லாதினி கேட்பதற்கு மதுரமாக இருக்கும் ஒரு வார்த்தைகள், சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த முன்னாடி நீ சொன்னியோ இல்லையோ ஜீவிதாவது என்னுடைய உசுறு இருக்கிற வரைக்கும் இல்லை அதை தாண்டி நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒன்று ப்ராமிஸ் பண்ணியோ இல்லையோ, அது வந்து எங்களுக்கு ரொம்ப மதுரமான வார்த்தைகள் அப்படிங்கிறார். ஸோ அந்த எங்களுடைய ஒரு இச்சையை குறித்து ஸ்வர ஆஹ்லாதினி ரொம்ப ஒரு இனிமையாக மனதை கவரக்கூடியதாக இருக்கும். யா தர்மார்த்தா தே தர்மார்த்தா, எது தர்மத்தை குறித்து இருக்கும் உன்னுடைய ஒரு பிரதிஜையாக இருந்ததோ, நீ ஒரு தர்மம் ஃபாலோ பண்ணுற, அந்த தர்மத்தை பிரயோஜனமாக வச்சுட்டு நீ வந்து ஒரு பிரதிஜை பண்ணுற, அதாவது ஜீவிதாவதி என்ன உண்டோ, என்னுடைய உயிர் வரைக்கும் என்ன உண்டோ, இல்லை அதை தாண்டி என்ன உண்டோ அதையும் நான் கொடுக்க தயார் அப்படின்னு நீ வந்து உன் தர்மத்தை குறித்து தானே நீ அந்த ஒரு பிரதிஜையை பண்ண. அப்பேற்பட்ட யா தர்மார்த்தா பிரதிஸ்ருதி, அந்த தர்மத்தை பிரயோஜனமாக வைத்திருக்கும் ஒரு பிரதிஸ்ருதி பிரதிஜை இருந்ததோ, உன்னுடைய பிரதிஜையானது என்னது இருந்ததோ அபூத் தாம் அந்த பிரதிஜையை சிருஜ செய். அந்த பிரதிஜையை இப்போ ஆக்கியாபதம் அன்விதாக்கியாபதம் பதாம் சிருஜ. இது வந்து அந்த பிரதிஸ்ருதி வந்து ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறதுனால இங்கே அந்த பிரதிஜையை தாம் பிரதிஜ்ஞாம் அந்த ப்ராமிஸை அன்விதார்த்தமாக செய். அன்வித ஆக்கியா பதம் அப்படின்னா ஆக்கியாங்கரிச்சு பெயர், அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய பதங்களை, அதாவது ஜீவிதாவதி அதிகம் வா அப்படிங்கிற ஒவ்வொரு பதத்தையும் அந்த அந்த பிரதிஜ்ஞாவனுடைய பெயரில் இருக்கக்கூடிய பதங்களை அன்விதமாக செய், அன்வயத்துடன் கூடினதாக செய் அப்படின்னு என்ன அர்த்தம், அதை நிறைவேற்றுன்னு அர்த்தம். ஸோ அது அன்விதார்த்தமாக செய், அர்த்தம் வந்து ஒட்டி வரா மாதிரி அதை நீ வந்து நிறைவேற்று அந்த இதை. அதை இப்போ எப்படி பண்ணணும், ஸ்ருதி பிரதிபட்டி கிருத்திய. இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, ஸ்ருதிக்கு பிரதிபட்டின்னா பிரதிபட்டகான ஜென்ரலி நம்ம விரோதம்னு எடுத்துப்போம். ஸ்ருதிக்கு விரோதமாக செய்யுங்கிற மாதிரி தவறாக அர்த்தம் வந்துடும். அப்படி இல்லை, ஸ்ருதிக்கு பிரதிபட்டம்னா அதுக்கு வந்து சிமிலராக பண்ணு. எப்படி ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை நம்ம வந்து பிரமாணமாக எடுத்துப்போமோ அந்த மாதிரி உன்னுடைய ஜீவிதாவதி அது அதிகம்பா தாசியங்கிறத அந்த வாக்கியத்தை ஸ்ருதிக்கு உகந்த ஈக்குவலாக நீ அதை செய்யணும். இப்போது அப்படி அன்பிதார்த்தமாக அதை செய். அந்த என்ன வாச்சம் அர்த்தோனுதாவத்தின்னு சொல்கிறோமோ இல்லையோ, நீ ஏற்கனவே வாக்கு சொல்லி முடிச்சுட்ட, அதுக்கு இப்போ அர்த்தம் வந்து பின்னாடி போய் ஒட்டணும். அந்த மாதிரி ஸ்ருதி பிரமாணம் மாதிரி உன்னுடைய வார்த்தையை நீயே இப்போ பண்ணு. டோன்ட் கோ பேக் ஆன் யுவர் ப்ராமிஸ் அப்படி சொல்கிறார். துவத் கீர்த்திகி அப்படிப்பட்ட அந்த இஷ்டிம், இதில் வந்து அந்த தத்கீர்த்திங்கிறது அடுத்தது. ஸோ இதையே வந்து இப்போ ரெண்டாவது மீனிங்காக எடுத்துக்கணும். அது என்ன, எங்களுக்கு யாகம் பண்ணும் முறை அந்த இஷ்டிங்கிறது இருக்கே, அந்த இஷ்டி எப்படின்னா அது வந்து ஸ்வர ஆஹ்லாதினி, இந்த ஸ்வரங்கள் வச்சுண்டு, அதாவது உதாத்தாதி ஸ்வரைகி ஆஹ்லாதினி பிரதிஸ்ருதிகி, இந்த யாகத்தை குறித்து என்ன ஒரு வேத வாக்கியம் சொல்வார்களோ
அந்த வேத வாக்கியத்துக்கு என்ன பிரதிஸ்ருதிங்கிறோம். ஸ்ருதினாலே வேதம், பிரதிஸ்ருதிங்கிறச்சே வேத வாக்கியங்களுக்கு நிகராக அல்லது வேத வாக்கியம் ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் எதிரொலிக்க, அந்த யாகத்தை குறித்து என்ன ஒரு வேத வாக்கியத்தினுடைய எதிரொலிகள் வருமோ அந்த வேத வாக்கியமானது ஸ்வர ஆஹ்லாதினி, உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த ஸ்வரங்களை வைத்து ரொம்ப மனதை கவரக்கூடியதாக இருக்கு அந்த வேத வாக்கியம். அப்படிப்பட்டது. மேலும் யா தர்மார்த்தா, எது தர்மத்தை பிரயோஜனமாக வைத்து கொண்டிருக்கோ அந்த என்ன யாகம் பண்றது, யாகத்துக்கு உண்டான வேத வாக்கியங்களை சொல்றோம். இந்த வேத வாக்கியத்தை சொல்லி யாகம் பண்றதுனால தேவர்கள் பிரீத்தி அடையறா. அதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய தர்மமாக விளங்குகிறது. அப்போ இந்த வேத வாக்கியமானது தர்மத்தை பிரயோஜனமாக கொண்டிருக்கும் வேத வாக்கியமாக இருக்கு. அப்பேற்பட்ட வேத வாக்கியத்தை ஸ்ருதி பிரதிபட்டீகிருத்திய அன்பிதாக்கிய பதாம் சிருஜ, எங்களுக்கு யாகத்தை குறித்து இருக்கும் வேத வாக்கியம் போல் இதை நீ இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் இதுவாக இருக்கும், சரியா? சரி. ஸோ ஸ்ருதி பிரதிபட்டீகிருத்தியங்கிறச்சு இந்த இடத்துல வரேன். ஸ்ருதி பிரதிபட்டத்வேனங்கிறச்சு பிரதிஸ்ருதிங்கிற சப்தத்தை சார்த்தகமாக ஆக்கணும், சத்தியமாக ஆக்கு அப்படிங்கிற. ஓகே, இந்த ரெண்டாவது அர்த்தம் கொஞ்சம் ஒட்டி வராத மாதிரி இருக்கு. கர்ம இருங்க, ஸ்ரூயதே இது ஸ்ருதிஹி இது அன்விதம் அனுகதார்த்தம் ஆக்கியாபதம் நாமபதம் அப்படி பண்ணணும். அதை பிரதிஸ்ருதிங்கிறத பிரதிவச்சனமாக ஆக்கி எந்த ஒரு வேதஸ்ருதிங்கிறது உண்டோ அந்த வேதத்தை போல் உன்னுடைய ஆணையையும் நீ இப்படி பண்ணணும். சரியா வருதா அது? சரி, அடுத்த லைன் இப்போ எப்படி? त्वत् கீர்த்திஹி புனதி புனஸ்திரிபுவனம் சுப்ராத்வயா ஆதேசனாத். புனः இப்போ உன்னுடைய இந்த பிரதிஜையை நீ வந்து காப்பாற்றுறதுனால என்ன ஆக போகிறதுன்னா, உன்னுடைய கீர்த்தியானது சுப்ர அத்வயா ஆதேசனாத், சுப்ர நல்ல ஒரு வெண்மையாக இருக்கக்கூடிய அத்வயங்கிறச்சு இதை தவிர வேற எதுவுமே உலகத்தில் இருக்காது. அத்வைத்தமாக ஆயிட போகிறது இந்த கீர்த்தி வந்து எல்லா உலகம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுனால இந்த கிருஷ்ணவர்ணம், பீத்தவர்ணம், லோகித வர்ணம், அதுக்கப்புறம் ஹரித், பச்சை வர்ணம் இப்படின்னு வந்து அந்த பெயர்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிட போகிறது. ஏன்னா உலகம் பூரா உன்னுடைய கீர்த்திங்கிற ஒரு வெண்மை தான் எல்லா இடத்துலையும் உலகத்தையுமே வந்து பவித்திரமாக்கி கொண்டு இருக்க போகிறது. அதனால திரவியங்களுக்கு அதனுடைய இண்டிவிஜுவல் கலரே மாறி போயிட போகிறதான். இந்த கைலாசோ நவநீதத்தின்னு விட்டு ஒரு இது ஸ்லோகம் ஒன்று உண்டு. பகவான் வாயில் அவன் வெண்ணையை இப்போ மண்ணை இது பண்ண சொல்கிறா இல்லையா, மண்ணை வாயில் போட்டுட்ட உடனே யசோதை வந்து கிருஷ்ணனை வாயை திறந்து காமி அப்படிம்ப காமிச்ச உடனே அந்த வாயில் இருக்கிறது வந்து கைலாசம் இருக்குது, அண்ட சராச்சரங்கள்லாம் இருக்குது அப்படிலாம் யோசிக்கலையா யசோதை. அந்த கைலாசத்தை பார்த்துட்டு இது என்ன நேத்திக்கு வந்து சாப்பிட்டு ஜெரிக்காத வெண்ணையோ அப்படின்னு நினைக்கிறாளா. அந்த மாதிரி அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் போய் கம்ப்ளீட்டாக அது இன்னொன்னுத்தினுடைய ஒரு குணத்தை எடுத்துட்டுடுறது. இது ஒரு அலங்காரம், தத்குண அலங்காரம்னு பேர். அப்போ त्वत् கீர்த்திஹி உன்னுடைய கீர்த்தியானது சுப்ர அத்வய ஆதேசனாத், சுப்ர வெண்மையினுடைய அத்வய முழுமை, வெண்மையின் முழுமை ஆதேசனாத்துன்னு வியாபனாத்து, அதனால் முழுமையாக அது வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால ஆதேசனாத்து பிரதிபாதனாத்து அது தெரிவிக்கிற மாதிரி இருக்கிற காரணத்தினால திரவியானாம் திரவியங்களினுடைய ஷிதி கிருஷ்ண ஷிதி கண்டங்கிறோம் இல்லையா, அதாவது கருப்பா நீல கண்டங்கிறோம். ஸோ ஷிதினாலே அந்த கருநீலம் கலருக்கு சொல்கிறது. ஸோ ஷிதி கிருஷ்ண, பீத மஞ்சள், லோகித அதுக்கப்புறம் ஹரித்துன்னு இருக்கணும். இந்த இடத்துல ஹரிம் இல்லை, ஹரித், லோகிதான சிவப்பு, ஹரித்து பச்சை அப்படிங்கிற நாம அன்வயம். இந்த நாமாக்களுடைய ஒரு சம்ஞா இருக்கே அன்வயம், லும்பது அது அப்படியே அழிந்து போயிடட்டும், லோபம் கச்சது அப்படிங்கிறார்.
உன்னுடைய கீர்த்தியை நீ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணு, எங்களுக்கு விருப்பத்தை நீ செஞ்சதுனால இந்த உலகம் பூரா கீர்த்தி வந்து பரவ போகிறது. அந்த கீர்த்தியினுடைய வெள்ளை தான் அத்வயமாக இருக்கும், மற்ற கலரெல்லாம் எதுவுமே தெரியாதபடிக்கு பண்ணு அப்படின்னுட்டு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் இங்கே வருணன். புரியுறதா? அந்த முதல்து மாத்திரம் யாக பட்சம் ஒன்று எடுத்துக்கணும், இச்சா பட்சத்தில் ஒன்று எடுத்துக்கணும். அது வந்து அந்த ரெண்டு ஸ்வர ஆஹ்லாதினி தர்மார்த்தா, ஸ்வர் ஆஹ்லாதினிக்கு நான் சொல்லலை, ஸ்வர ஆஹ்லாதினின்னு எடுத்துட்டேன். அதாவது உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த ஸ்வரங்கள்னால கவரக்கூடியதாக இருக்குது வேத வாக்கியம்னுட்டு. இன்னொரு அர்த்தம் எப்படி இருக்கலாம், ஸ்வர் ஆஹ்லாதினி, ஸ்வர்க்கத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரதிஸ்ருதி அந்த வேத வாக்கியங்கள். சரியா? ஆமாம். ஸோ அந்த அந்த பிரதிஸ்ருத்தின்னா பிரதிஜ்ஞா. இந்த பிரதிஜ்ஞாவானது எப்படி இருக்குன்னா, அது எங்களுடைய யாகத்தை பூர்த்தி செய்வதற்காக இருக்குது, அல்லது எங்களுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்வதாக இருக்குது இந்த பிரதிஜ்ஞை. அந்த பிரதிஜ்ஞை யாகத்தை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு அர்த்தம் சொல்கிறோம், தர்மார்த்தா ஸ்வர ஆஹ்லாதினிங்கிறோம். இச்சாவை குறித்து சொல்லும் பொழுது மதுரமான ஒரு ஸ்வரத்தினால அது வந்து மனதை கவரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? மற்றதெல்லாம் வந்து ரெண்டுத்துக்கும் பொருந்தாது. வெறும் பிரதிஸ்ருதிம் ஸ்ருதி பிரதிபட்டி கிருத்தியங்கிறச்சு வேதத்துக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக உன்னுடைய பிரதிஜ்ஞாவே இருந்துட்டு போட்டோம். அப்போ தான் அது வந்து வேதத்துக்கு நிகராக நீ சொன்னதும் பிரமாணமாக ஆகும். அதை நீ வந்து அன்வர்த்தனாமாவாக பண்ணுறது எப்படின்னா, நீ செயல்படுத்தணும் உன்னுடைய பிரதிஜ்ஞையை. அப்படி செயல்படுத்தி உன்னுடைய கீர்த்தியை இவ்வுலகம் முழுக்க நீ வந்து பரப்பு அப்படின்னு சொல்லிடுற. ஸோ இந்த இடத்துல வந்து தத்குணாலங்காரம் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த வர்ணங்களினுடைய அன்வய லோபம் இல்லாட்டா கூட லோபம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால அதிசயோக்தி, அசம்பந்தேபி சம்பந்தோக்தி. ஓகே. இஷ்டிம் நஃப் பிரதி தே பிரதிஸ்ருதிரபூத் யா அத்ய ஸ்வராஹ்லாதினி தர்மார்த்தா சிருஜ தாம் ஸ்ருதி பிரதிபட்டி கிருத்தியான்விதாக்கிய பதாம் த்வத்கீர்த்தி புனதி புனஸ் திரிபுவனம் சுப்ராத்வயாதேசனாத் திரவியாணாம் ஷிதி பீத லோஹித ஹரித் நாமான்வயம் லும்பது யம் பிராசூத சஹஸ்ரபாத் உதபவத் பாதேன கஞ்சः கதம் சச்சாயாதனய சுதः கில பிதுः சாத்ருஷ்யம் அன்விச்சதி ஏதஸ்யோத்தரம் அத்ய ந சமஜனி त्वत्तेजसां लङ्घने சாஹஸ்ரைரபி பங்குரங்கிரிபிஹி அபிவ்யக்தி பவன் பானுமான். உன்னுடைய இந்த புகழ் தேஜஸ்னால அந்த தேஜஸை தாண்ட முடியாத இப்போ தன்னுடைய பிள்ளைய மாதிரியே சனைஷ்சரன் போலேயே சூரியனும் பங்குவாக ஆயிடுறான் அப்படின்னு ஒரு கற்பனையை பண்ணுறார் இந்த இடத்துல. அதாவது உன்னுடைய தேஜஸ் வந்து சூரியனோட தேஜஸை காட்டிலும் வசதியாக இருக்க போகிறது. நீ இந்த மாதிரி எங்களுடைய இதை நீ வந்து பூர்த்தி பண்ணேன்னா அப்போது உன்னுடைய புகழ், உன்னுடைய தேஜஸ், அந்த பிரகாசம் வந்து சூரியனுடைய பிரகாசத்தை காட்டிலும் வசதியாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து எப்படி ஆரம்பிக்கிறார்னா, சஹஸ்ரபாத்து எம் பிராசூத, 1000 கால்களை உடைய இந்த பாதம் பாத்துங்கிறதும் சரி அங்கிரிங்கிறதும் சரி, இது வந்து ரெண்டு அர்த்தம் உடையது. ஒன்று ஆக்சுவல் கால்னு எடுத்துக்கிறது, இன்னொன்று வந்து கிரணங்கள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு அர்த்தத்துலேயும் வரும். அங்கிரினாலும் பாதனாலும் உங்களுக்கு வந்து கிரணம்னு ஒரு அர்த்தம், பாதன்னு ஒரு அர்த்தம் வருது. ஆக்சுவல் கால் சரணம்ங்கிற அர்த்தத்துலேயும் வருது. சஹஸ்ரபாது 1000 கால்களை உடையவன், அதாவது 1000 கிரணங்களை உடையவனான அந்த சூரியன் எம் பிராசூத, எவனை பெற்றெடுத்தாரோ, அதாவது எவனுக்கு உற்பத்தி காரணமாக இருந்தாரோ, சஹா சாயா தனையா, அந்த சாயாவனுடைய பிள்ளையான சனைஸ்சரன், கஞ்சகா பாதேன கஞ்சகா, பாதேன கஞ்சகா, ஒரு கால்னால கால் விளங்காதவராக இருக்கார். அவருக்கு ஒரு கால் சரியாக நடக்க முடியாது, அவருக்கு லிம்ப் இருக்குன்னு பேர். ஸோ பாதேன கஞ்சகா சஹா கதம் சுதஹா கில கதம் உதபவத், சுதஹா இது கதம் உதபவத் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை சுதஹா கில பிதுஹு சாத்ருஷ்யம் அன்விச்சதி அப்படின்னு அடுத்த லைனோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு லைன் எப்படி, சஹஸ்ரபாத் எம் பிராசூத, 1000 கால்களை உடைய அந்த சூரியனானவர் எவரை இப்போ 1000 கால் அப்பாவுக்கு இருக்குது, பிள்ளைக்கு வந்து ஒரு கால் கிடையாது.
அதனால பிராசூத சஹா சாயாதனயா சாயாவனுடைய பிள்ளையான சனைஸ்சரன் கதம் பாதேன கஞ்சகா உதபுவத்து அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கால் இல்லாத பிறந்தார் அவர் சுதஹா கில பொதுவாக நம்ம வந்து சாமானியோக்தி என்ன சொல்கிறோம்னா பிள்ளை வந்து அப்பாவை போலவே இருக்கணும்னு தானே இமிட்டேட் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற சுதக்கில பிதுகு சாதிருஷ்யம் அன்விச்சதி அப்பாவனுடைய ஒரு சாதிருஷ்யத்தை தானே சிமிலாரிட்டியை தானே தேடுறது குழந்தை அப்பா மாதிரியே இருக்கணும் எனக்கு நான் பெருசான உடனே அப்படின்னு சொல்கிறது இல்லையா அவர் குழந்தை இப்போ என்ன ஆயிடுதுன்னா இங்கே ஏன் இப்படி ஆயிரங்காலுடைய அந்த சூரியனுக்கு ஒத்தக்கால் இருக்கிற சனீஸ்வரன் இப்படி இருக்கான் எப்படி வந்து பிள்ளை வந்து அப்பா மாதிரியே ஆகணும்னு விருப்பப்படலை இப்போ எனக்கு வந்து உத்தரம் கிடச்சுடுத்தான் வருணன் சொல்கிறார் எங்களுக்கு இப்போ உத்தரம் கிடச்சுடுத்தோம் நஹா உத்தரம் சமஜனி ஏதஸ்ய இந்த சமஸ்யாவுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு இப்போ சொல்யூஷன் கிடச்சுடுத்து என்ன சொல்யூஷன் கிடச்சிது நஹா சமஜனி துவத்தேஜசாம் லங்கனே புள்ள வந்து அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படல அப்பா புள்ள மாதிரி ஆயிட்டாராம் அது எப்படி துவத்தேஜசாம் லங்கனே உன்னுடைய தேஜஸை வந்து தாண்டணும்னு ட்ரை பண்ணி இவர் லாங் ஜம்ப் பண்ணணும்னு பார்த்து இல்லை ஹை ஜம்ப் பண்ணணும்னு பார்த்து அவர் வந்து சாஸ்ரைஹி அபி அங்கிரிபிஹி 1000 கால்களினால் கூட அவர் என்ன ஆயிடுத்துன்னா பங்குஹு அபிவியக்தி பவன்னு ஐ எம் அனேபிள் டு கிராஸ் இட் அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து தெரிவிச்சுண்டு பானுமான் தெரிவிச்சுட்டு இருக்கிறதுனால நஹா உத்தரம் சமஜனி எங்களுக்கு உத்தரம் கிடச்சிடுத்து ஏன்னா அவர் 1000 கால்களால் உன்னை தாண்டணும்னு ட்ரை பண்ணியும் ஹி இஸ் அனேபிள் டு எக்ஸெல் யூ அப்படி இருக்கும் பொழுது அந்த 1000 காலும் வழங்காத காலாக தானே ஆறுதப்போ அவருக்கு 1000 கிரணங்கள் ஸோ அத்தனை கிரணங்கள் இருந்தும் அவ்வளவு பிரகாசமாக இருந்தால் கூட அந்த சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்கும் பொழுது நலனுடைய பிரகாசம் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பிரமாதமாக அவன் ஜொலிப்பனி அப்படின்னு அவனுக்கு இன்னும் ஒரு இதை சொல்கிறார் எல்லாருக்குமே பணம் கணம் இப்போ உசுறு இதெல்லாம் விட இவர் அது என்ன பர்திருஹரி ஒன்று சொல்லுவார் ரசசித்தாக கவீஸ்வராகம்பர் யசக்காயே நாஸ்தி ஜராமரணஜம் பயம் ரசசித்தாக கவீஸ்வராக எந்த யசக்காயத்தில் வந்து ஜரா மரணஜம் பயம் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும் நாஸ்தி தேஷாம் யசக்காயே ஜரா மரணஜம் பயம் அப்படின்னு 2வது லைன் சொல்லிகிட்டே வந்தேன்னா வந்துடும் நாஸ்தி தேஷாம் யசக் ஜெயந்தி தே சுகிருத்தினः ரசசித்தாः கவீஸ்வராः நாஸ்தி தேஷாம் யசக்காயே ஜரா மரணஜம் பயம் எல்லாரும் தே ஆர் அட்ராக்டட் பை தட் அந்த யசஸ் புகழுங்கிறதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஏன்னா அந்த புகழுங்கிற சரீரத்திற்கு ஒரு ஜரா மூப்புங்கிறது கிடையாது மரணம்ங்கிறது கிடையாது இந்த ஃபிசிக்கல் சரீரத்தை காட்டிலும் தாண்டி அந்த அந்த யசக்காயம்ங்கிறது இருந்துட்டுருக்கு அதை தான் வந்து தேடி அதை வந்து ஒரு ஒரு சித்தி அடைஞ்ச கவிகள் தான் வந்து ஜெயந்தி உத்கர்ஷேன வர்த்தந்தே இந்த உலகத்தில் அப்படின்னு பர்த்ரஹரி சொல்வார் ஏன்னா பர்த்ரஹரிக்கு வந்து தன்னுடைய லைஃப் டைத்தில் அவர் வந்து ஹீ டிட் நாட் என்ஜாய் ஃபேம் அவரை தாண்டி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா பர்த்ரஹரியை அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அமையும் நமக்கு இன்றைக்கி நம்ம இருக்கிறச்சேயே புகழை வந்து ஆசைப்பட்டோம்னா எழுதவே மாட்டோம் ஒரு ஸ்லோகம் எழுதின உடனே யாராவது அதை பாராட்டுறாளான்னு தான் நம்ம வந்து தேடின்னு இருப்போம் ஏதோ நம்ம மாட்டுக்கு எழுதிட்டே இருக்கிறது இப்போ காலோஹ்யம் நிரவதிகி விபுலாச்ச பிருத்வி இப்போ இந்த காலம் வந்து நிரவதி டைம்லெஸ் த டைம் வந்து இஸ் எண்ட்லெஸ் பூமியும் பெருசு யாரோ எங்கேயோ பிறப்பான் அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்னு இருக்கணும் அதுதான் அந்த இப்போ ஒரு புகழ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புகழுக்கு தேடுறவா இல்லை அந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப அழகாக வருணன் வந்து நலனிடத்தில் இருக்கிறத பிடிச்சி ஒரு ஒரு ஆசை காமிக்க பார்க்க அதுதான் சரியா ஸோ எம் பிராசூத சஹசிரபாத் உதபவத் பாதேன கஞ்ச கதம் சச்சாயாதனய சுத கில பிதுகு சாதிருஷ்யம் அன்விச்சதி ஏதஸ்யோத்தரமத்யனः சமஜனி தத்தேஜசாம் லங்கனே சாஹஸ்ரைரபி பங்குர் அங்கிரிபிஹி அபிவியக்தி பவன் பானுமான் இந்த இடத்துல வந்து இந்த அதிசயோக்தி எடுத்துப்போம் ஏன்னா சூரியனுக்கு வந்து பங்குஹு நாஸ்தி சஹா ததாபி பங்குத்வேன வர்ணித்தத்வாத்து இங்கே அதிசயோக்தி எடுத்துக்கோங்க அதுக்கு ஹேத்து என்னன்னா
சனைஸ்சரன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பங்குத்துவம்ங்கிறது, அதாவது கால் வழங்காத தன்மைங்கிறத பார்த்துட்டு தான் இவருக்கும் இப்படி இருக்குன்னுட்டு ஒரு ஹேத்துவை போடுறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹேத்து உத்பிரேக்ஷா போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது இத்தியாகர்ணிய, இதோட முடியறது லாஸ்ட் ஸ்லோகம் வந்து ஸ்ரீஹர்ஷனுடைய கன்க்ளூஷன். ஸோ இத்தியாகர்ணிய க்ஷிதீஷா த்ரிதச பரிஷதா தாஹா கிரஸ்சாட்டுகர்பாः வைதர்பி காமுகः अपि प्रसभविनिहितं दूत्यभारं बभार अङ्गीकारं गतेऽस्मिन् अमरपरिबृढः संभृतानन्दमूचे भूयाद् अन्तर्धि सिद्धेः अनुविहितभवच्चित्तता यत्र तत्र இது ஆகர்ணிய க்ஷிதீஷா. இவ்வாறு அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு, க்ஷிதீஷா அரசன் நளன், யாருடைய வார்த்தைகள்? த்ரிதச பரிஷதா, அந்த தேவர்களுடைய ஒரு சபை இருக்கும் இல்லையோ, சபைன்னு 4 பேர் இருந்தாலே சபை தான் அங்கே, 4 அதனால் அந்த பரிஷத்தை, அந்த சபை வந்து சபையினுடைய இதி சாட்டுகர்பாக தாஹா கிரஹா ஆகர்ணிய, இவ்வாறு சாட்டுகர்பாக ரொம்ப ஒரு அந்த வஞ்சனை உள்வைத்து இருக்கும் வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஆகர்ணிய க்ஷிதீஷா நளன் வைதர்பி காமுகா அபி தமயந்தியினிடம் ஆசை கொண்டவனாக இருந்த பொழுதிலும் பிரசப வினிஹிதம் தூத்தியபாரம் பபார, பிரசப ஒரு ஃபோர்ஸோட ஹட்டாத்து தூக்கி தலையில் கட்டியாச்சு, அதுதான் இந்த அர்த்தம். பிரசவம் வலுக்கட்டாயமாக வினிகிதம் நன்கு வைக்கப்பட்ட தூத்திய பாரம், தூதனாக இருக்கும் அந்த பாரமானது அதை பபார தரித்தான், நளன் தரித்தான். அதாவது சரிப்போ நம்ம தள்ள கட்டிவிட்டா நம்மளே நுடலும் தன் வாயால் கெடுமுங்கிற மாதிரி நம்மளே ஒரு ப்ராமிஸை கொடுத்து அந்த ப்ராமிஸை நீ காப்பாற்றணும்னு வேற அவள் வந்து நம்மளை பிடிச்சி உட்காத்தி வச்சாச்சு இப்போ அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தை தலையில் தாங்கின்னு இருக்கான் அவன். அஸ்மின் அங்கீகாரம் கதே சதி, அந்த நளன் ஒப்புக்கொண்ட பிறகு, ஒப்புக்கொண்ட பொழுது அமர பரிபிருடகா, பரிபிருடகான அரசன், பரிபிருடகானாலும் அரசன், நிருபகா ராஜா, இதெல்லாம் ஒரு பர்யாயவாச்சி சப்தம். அமர பரிபிருடகா, அந்த அமர அரசனான இந்திரன் சம்பிருதானந்தம் ஊச்சுகு, அப்படியே ஒரு ஆனந்தம் பொங்க, சம்பிருதான பூரிச்சு இருக்கக்கூடிய ஆனந்தம் பூரித்தபடியாக ஊச்சே, அது கிரியா விசேஷனம், ஹாப்பிலி செட், அதுதான். ஸோ ஊச்சே அவன் கூறினான், என்ன கூறினான்? எத்திர தத்ர அந்தர்தி சித்தேகே அனுவிஹித பவச்சித்ததா பூயாது. இவன் தூத காரியத்தை எடுத்துட்டானே, மேற்கொண்டுட்டானேங்கிறதுனால அவன் கேட்டானோ இல்லையோ, தமயந்தி உள்ள அந்தப்புறத்தில் உட்காந்துருப்போம், 1000 பேர் வந்து காவல்காரர்கள், கார்த்தால காவல்காரர்களை விட ராத்திரி காவல்காரர்கள் ஜாஸ்தி, இவர்கள் அத்தனை பேரையும் நான் கொன்னுட்டு போனேன்னா அவன் என்னை பற்றி என்ன நினைப்போம், இப்பேற்பட்டவனை நான் நம்பலாமான்னு நினைப்போம். இத்தனை ஒரு டவுட்டில் இருந்தவன்கிறதுனால அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வரம் கொடுக்குறார் இந்திரன். எப்போ வேணுமோ, எத்திர தத்திர, எத்திரன்னு எந்த இடத்தில் உனக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த இடத்தில், தத்திர அந்தர்தி சித்தேகே, அந்தர்தானம் அடைவதற்கு, அதாவது மறைவதற்கு, எப்போ நினைச்சா கூட யூ கேன் பி இன்விசிபிலிட்டி ட்ரிக் மாதிரி ஒரு. ஸோ அந்தர்தி சித்தேகே, அந்தர்தானம் அடைவதற்காக, மறைவதற்காக, மறைப்புங்கிற ஒரு சித்தி, அதாவது திரஸ்கரிணின்னு இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் வந்து திரஸ்கரிணி யோகத்தினால அவள் அப்படியே மறைஞ்சிருந்து கான்வர்சேஷன் கேட்குறான்னுட்டு சாகுந்தலத்தில் படிச்சிருப்பேன். அதே வந்து இதுலேயும் வரும், விக்ரம விஷயத்துலையும் வரும் உங்களுக்கு. அந்த திரஸ்கரிணி பிரயோகம் மாதிரி இங்கே வந்து அந்தர்தான சித்தியானது, அதற்கு அனுவிஹித பவச்சித்ததா, அதில் வந்து ஈடுபட்ட ஒரு மனதை கொண்டவனாக உனக்கு இருக்கட்டும். அப்படின்னா என்ன? உனக்கு எப்போ வேணுமோ நீ வந்து மறைஞ்சுடலான்னு அர்த்தம். அன்வையப்படி பார்த்தோம்னா அந்த வார்த்தைகள் பார்க்கும் பொழுது அந்தர்தி சித்தேகே, அந்தர்தானம் அடைவதற்கு சித்திக்காக உன்னிடத்தில் ஒரு அனுசிருதத்துவ மனஸ்கத்துவம், அதாவது அதை பின்தொடர்ந்து இருக்கும் மனதை கொண்டவனாக நீ இருப்பாய். அப்போ உன் மனதில் நீ வந்து எனக்கு இப்போ வந்து மறைஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா உடனே அது சித்தி காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த சித்திக்கு உன்னுடைய சித்தம் தான் காரணமாக ஆயிடுறது. அப்போ சித்திக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசைங்கிறது அந்த மொமெண்ட்டில் வந்து நிற்கும். தத்ர பூயாது,
அண்மை வந்துருதா? ஸோ இதுதான் அவன் வந்து வரமாக கொடுத்து விடுறான் இந்திரன். ஸோ விச் மீன்ஸ் எப்போ வேணுமோ அவன் மறைஞ்சிருந்து உள்ளே போய் தமயந்தியை பார்க்கும் பொழுது மாத்திரம் அவன் வந்து ஹீ கேன் அப்பியர் பிஃபோர் ஹர் அண்ட் டெல் ஹர். ஸோ இத்தியாகர்ணிய க்ஷிதீஷஸ் த்ரிதச பரிஷதः தாகிரஸ்சாட்டுகர்ப்பாः வைதர்பீ காமுகோபி பிரசப வினிஹிதம் தூத்தியபாரம் பபார அங்கீகாரம் கதேஸ்மின் அமர பரிபிருடः சம்பிருதானந்தமூச்சே பூயாத் அந்தர்தி சித்தேர் அனுவிஹித பவத் சித்ததா யத்ர தத்ர. ஒவ்வொரு சர்க்கம் முடியர்ச்சேயும் ஸ்ரீஹர்ஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் தன்னை பற்றியும் இந்த ஸ்லோகம் இந்த சர்க்கம் முடியறது அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பார். ஸ்ரீஹர்ஷம் கவிராஜ ராஜி முகுட்டாலங்கார ஹீரஸ் சுதம் ஸ்ரீஹீரஸ் சுஷுவே ஜிதேந்திரிய சயம் மாமல்ல தேவி சயம். ஸ்ரீஹீரஹா, ஸ்ரீஹீரங்கிறது அவள் அப்பா பேர். அவள் அப்பாவுக்கு அட்ஜெக்டிவ் போடுறது கவிராஜ ராஜி முகுட்ட அலங்கார ஹீரஹா. கவி அரசர்கள், கவி அரசர்களாக இருக்கும் கவிகள், அந்த கவி அரசர்களின் கூட்டம் ராஜி, அவர்களுடைய முகுட்ட தலை அலங்காரம் மகுடம் இருக்கே, அந்த மகுடத்திற்கு அலங்கார ரத்னமாக விளங்கக்கூடியவர். ஹீரன வைரம். இந்த க்ரௌன் இருக்கு, அதாவது மகுடம் இருக்கு, அந்த மகுடத்தில் நடுவாக ஒரு பெரிய ஒரு வைரத்தை பொதிச்சு வச்சா அந்த வைரம்தான் இவ அப்பாவாம். அப்படி அவருடைய பெயரை வச்சுட்டே இவர் வந்து ஒரு ஸ்லேஷ சொல்கிறார். ஸோ ஸ்ரீஹீரஹா, எல்லா அரசர்களை காட்டிலும் வசத்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீஹீரன். அவருடைய ஒர்க்கெல்லாம் நமக்கு வந்து பிரசித்தமாக இருக்கான்னு தெரியல, பட் அப்பேற்பட்ட ஸ்ரீஹீரஹா. மாமல்ல தேவீச்ச, அவ அம்மா பேரு. எம், எந்த, ஜிதேந்திரிய சயம், இந்திரிய கூட்டத்தை ஜெயித்தவரான ஸ்ரீஹர்ஷம் சுதம் சுஷுவே, ஸ்ரீஹர்ஷனை தன்னை பிள்ளையாக பெற்றெடுத்தார்களோ, தஸ்ய அந்த ஸ்ரீஹர்ஷனுடைய ஸ்ரீ விஜய பிரசஸ்தி ரச்சனா தாத்தஸ்ய நவ்யே மகாகாவ்யே சாருணி நைஷதீய சரிதே சர்கோ அகமத் பஞ்சமஹா. அந்த ஸ்ரீஹர்ஷனுடைய, அந்த ஸ்ரீஹர்ஷனுக்கு மேலும் இன்னொரு என்ன ஒரு பிரசஸ்தின்னா ஸ்ரீ விஜய பிரசஸ்திங்கிற ஒரு புஸ்தகத்தை ரச்சனா, அதை எழுதின தாத்தஸ்யங்கிற, அதாவது இந்த ஸ்ரீ விஜய பிரசஸ்திங்கிற புஸ்தகத்தை அவள் அப்பா எழுதினார்னு நினைக்கிறேன். அதை எழுதி யாருடைய தந்தையானவர் ஸ்ரீ விஜய பிரசஸ்திங்கிற புஸ்தகத்தை எழுதினாரோன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா இவரே வந்து ஸ்ரீ விஜய பிரசஸ்திங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார்னு எடுத்துக்கலாம். அதை விட யார் தாத்தான்னா ஜனகஹான்னு அர்த்தம். யார் வந்து இந்த ஸ்ரீ விஜய பிரசஸ்திங்கிற புஸ்தகத்தை எழுதினாரோ அப்பேற்பட்ட ஸ்ரீஹர்ஷனுடைய நவ்யே புதுமையாக இருக்கும் மகாகாவ்யே மகாகாவியமான நைஷதீய சரித்தை சாருணி நைஷதீய சரித்தை அழகான நைஷதீய சரித்தத்தில் பஞ்சமகா சர்க்கா அகமது. சரியா? இது முடிஞ்சுதுங்கிறார். நிபீயஸ்ய க்ஷிதிரக்ஷிணக்கதா ஸ்ததாத்ரியந்தே நபுதா சுதாமபி நலஸ்ய தச்சத்ரித கீர்த்திமண்டல சராசிராசீன் மகசாம் மகோஜ்வலः.